என்ஐசிஎன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஈஸி ஏஜென்ட் போர்ட்டலில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஈஸி ஏஜென்ட் போர்ட்டலோட ஹோம் பேஜ். ஸோ இதோட லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் கீழே இருக்கிற ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது யூசர் குரூப்பை இன்டர்மீடியரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் இன்டர்மீடியரி இருக்கிற ஆப்ஷனில் ஏஜென்ட் இல்லைனா பிஓஎஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏஜென்ட்டாக இருந்தால் ஏஜென்ட்டுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிஓஎஸ்ஸாக இருந்தால் பிஓஎஸ்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற யூசர் ஐடியில் உங்களோட ஏஜென்ட் நம்பர் இல்லைனா பிஓஎஸ் நம்பரை நீங்கள் அதில் இன்புட் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் நம்பர் அப்படின்னா 9000ன்னு ஆரம்பிக்கும், பிஓஎஸ்னால் 9800ன்னு ஆரம்பிக்கிற அந்த யூசர் ஐடியை நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று போகும். ஸோ அந்த ஓடிபியை இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வேலிடேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓடிபி வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ புது பாஸ்வேர்டு இன்புட் பண்ண கேட்கும். நீங்கள் புது பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சுன்னு வரும். இப்போ கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் போய்க்கோங்க. இப்போது ஹோம் பேஜில் யூசர் குரூப்பை இன்டர்மீடியரின்னு கொடுத்துட்டு இன்டர்மீடியரி டைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிஓஎஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிஓஎஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஏஜெண்ட்டாக இருந்தால் ஏஜென்ட்னு கொடுத்துக்கோங்க. சேல்ஸ் சேனல் கோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட் ஐடி ஆர் பிஓஎஸ் ஐடி அதை கொடுத்துக்கோங்க. 9000ன்னு ஆரம்பிக்கும், இல்லைனா 9800ன்னு ஆரம்பிக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. வரும் வாரங்களில் எப்படி பாலிசிஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறது, ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த போர்ட்டலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.